கொடநாடு கொலை மற்றும் கொலை வழக்கில் முதலமைச்சரை தொடர்புபடுத்தி பேட்டி அளித்ததால் கைது செய்யப்பட்ட சயான் மனோஜ் இருவரும் எழும்பூர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் ராகவேந்திரனிடம் கூடுதல் விவரங்களை பெறலாம். ராகவேந்திரன், சயான் மனோஜுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபால். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட் பங்களாவில் நிகழ்ந்த கொள்ளை தொடர்பாக நாளிதழ் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் உட்பட 3 பேர் டெல்லியில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வீடியோ ஆதாரம் ஒன்றை கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்டனர். இதைத் தொடர்ந்து அந்த சர்ச்சைக்குரிய அந்த வீடியோவில் இடம்பெற்ற அனைவர் மீதும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட சயான் மற்றும் மனோஜ் ஆகியோரை தனிப்படை போலீசார் டெல்லியில் கடந்த வாரம் கைது செய்தனர். அவர்கள் இருவரையும் விமானம் மூலம் கடந்த திங்கட்கிழமை அதிகாலையில் சென்னை கொண்டு வந்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் எழும்பூரில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைக்கு பின்பு இருவரையும் எழும்பூர் பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி சரிதா முன் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது போலீசாரிடம் நீதிபதி என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பினார். அதற்கு காவல்துறையினர் அளித்த பதிலும் உரிய ஆதாரங்களும் போதுமானதாக இல்லை. எனவே சயான் மனோஜ் பேட்டியால் போலீசார் கூறுவது போல் எங்கும் கலவரம் ஏற்பட்டது என்று பல்வேறு கேள்விகள் நீதிபதி சரிதா எழுப்பினார். இந்த சந்தேகங்களை பூர்த்தி செய்தால் மட்டுமே சயான் மற்றும் மனோஜை நீதிமன்ற காவலில் அனுப்ப முடியும் என நீதிபதி சரிதா திட்டவட்டமாக தெரிவித்தார். சுமார் 4 மணி நேரமாக நடைபெற்ற விசாரணைக்கு பின் போலீசார் அளித்த தகவல் போதுமானதாக இல்லை என்று கூறி கைதானவர்களை நீதிமன்ற காவல் சிறைக்கு அனுப்ப நீதிபதி மறுப்பு தெரிவித்தார். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட மனோஜ் மற்றும் சயான் மறுப்பு தெரிவித்தார். இதனையடுத்து இன்று 2 ஜாமீன்தாரர்களுடன் 10,000 ரூபாய் பிணைத்தொகையும் நேரில் ஆஜராகி அளிக்க வேண்டும் என்று அவர் உத்தரவு அளித்திருந்தார். இந்த நிலையில் இன்று இருவருமே, அதாவது மனோஜ் மற்றும் சயான் இருவரும் எழும்பூர் நீதிமன்ற தலைமை பெருநகர குற்றவியல் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் மரவெளி முன்பு ஆஜராகினர். இன்று மாலை பிணைத்தொகையும் தனிநபர் உத்தரவாதமும் அளிக்க வேண்டும் என்று நீதிபதி மலர்விழி உத்தரவிட்டார். அதற்கு முன்பு தற்போது இருவரும் தனிநபர் உத்தரவாதமும் மற்றும் பிணைத்தொகையும் அளித்ததை அடுத்து அவர்கள் இருவருக்கும் ஜாமீன் அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். கோபால். ராகவேந்திரன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.